தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அதனை தற்போது பார்க்கலாம். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நின்ற நிலையில் ஒரு தொகுதி குறைந்து 107 என எண்ணிக்கை மாறியது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தாவேகாவுக்கு காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் விஜய் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து தாவேகா கூட்டணி 120 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று பெரும்பான்மையை கடந்தது. பல கட்ட சந்திப்புகளுக்கு பிறகு போதிய ஆதரவு கடிதங்களை விஜய் சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கர் நேற்று அவரை ஆட்சி அமைக்க முறைப்படி அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. வழக்கமாக முதலமைச்சர்கள் வேட்டி சட்டை அணிந்து பதவியேற்கும் மரபை மாற்றி விஜய் வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்து நவீன முறையிலான ஃபார்மல் உடையில் நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்தார். பின்னர் விழா மேடைக்கு கோட் ஷூட் அணிந்தபடி சென்ற நிலையில் அதே மேடையில் தாவேகாவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் வருகை தந்தார். இதையடுத்து அங்கு வருகை தந்த ஆளுநர் அர்லேகரை பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் விஜய் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து சுமார் 10 மணி அளவில் பொறுப்பு ஆளுநர் RV அர்லேகர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஆளுநர் ஆங்கிலத்தில் வாசிக்க விஜய் தமிழில் சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று தொடங்கி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அமைச்சர்களாக ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், TK பிரபு, கீர்த்தனா ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும்
உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டதை நாற்காலியில் அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்த முதலமைச்சர் விஜய் KA செங்கோட்டையன் பதவியேற்கும் போது மட்டும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றார். KA செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். KA செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் வீடுகளுக்கு இலவச 200 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதைப்பொருள் கடைப்பு படை உருவாக்கம் உள்ளிட்ட 3 முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் காங்கிரசின் மூத்த தலைவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை த்ரிஷா மற்றும் விஜயின் பெற்றோர்களான சந்திரசேகர், சோபா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விஜய் முதல்வராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மே 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த 49 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் அல்லாத ஒருவர் முதல்வராக பதவியேற்றிருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. The Chennai Silks in Mega Summer Sale.